சாலமோன் ராஜா வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்கள் மட்டும் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம சாலமன் ராஜாவோட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம். நம்ம எப்படி தேவனுக்கென்று வாழ்வதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்பதை பார்க்கும் விதமாக. உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதவசனம் வாசிக்கிற ஜனங்கள் நீங்க எல்லாருமே. சாலமனுக்கு கர்த்தர் 2 முறை தரிசனமானார். இது ஒரு பெரிய மகா பெரிய காரியம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 முறை கர்த்தர் தரிசனமாகி அவர் காரியங்களை விளக்கி சொல்லக்கூடிய விதமாக. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது, எப்பா இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் உன்னை போல ஒரு செல்வம் உள்ளவன் யார் இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நல்ல ஞானத்தையும் கொடுத்து என்ன சொன்னாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீரானால், நல்ல கவனிங்க, எனக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்ந்தேன்னா உன்னுடைய சந்ததி என்னன்னைக்கும் ராஜ்யத்துல இருக்கும், இல்லைன்னா நான் தண்டிப்பேன். ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறார் சாலமோனுக்கு. சாலமோன் ராஜாவே, நீ என்னுடைய காரியங்களை என்னுடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நீ நடந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி? தாவீதுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதே மாதிரி உன் சந்ததியில வரக்கூடிய ஒருத்தன் கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா சாலமோனுக்கு பின்பாகவே ராஜ்யம் பிறண்டாக பிரிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு போறதை நம்ம பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளுங்க. ஏன்னா சாலமன் ராஜா அவர் வாழ்க்கையில செய்த காரியத்திலிருந்து, அவர் செய்த பெரிய ஒரு தவறிலிருந்து நம்ம எப்படி கற்றுக்கொண்டு நாம் ஒரு உண்மையான மக்களாய் வாழ முடியும் கற்றுக்கொள்வதற்காக அதில் உள்ள முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். நீங்க என்னன்னா, இங்க ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ வேற பெண்களோட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறாரு. இதுல கானானியர், அம்மோனியர், எபூசியர், கெகிசியர் எல்லாரையும் சொல்றாரு. இவங்கெல்லாம் எங்க சொன்னாரு? ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 18, 19, 20, 21 வசனம் பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள். கானானியர், எபூசியர், எமோரியர், அது அம்மோனியர் எல்லாம் ஜெபுசைட், எபுசைட் எல்லா சைட்டையும் என்ன சொல்றாரு ஆண்டவர், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேங்கிறாரு. ஒரு பக்கம் பாடுறது என்ன, எப்ராத்து நதி, இன்னொரு பக்கம் என்ன, நைல் நதி என்று சொல்லக்கூடிய 2 நதிகளுக்குள்ள இடையில உள்ள மொத்த தேசத்தையும் நான் உன் சந்ததிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சாலமன் ராஜா என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வந்தாச்சு. அவர் முதல்ல என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு இது கிடைக்க போகுதுன்னு கொடுத்துட்டாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதெல்லாம் எடுக்கிறதுக்கு he is compromising. என்ன காம்ப்ரமைஸ்? நம்ம எப்போ முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, do not prioritize compromise over your conviction. உங்களுடைய இருதயத்துல கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த அந்த கன்விக்ஷனை மீறி நீங்க என்ன பண்ணாதீங்க, இது கர்த்தருக்கு சொன்னதுதான் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. You should never ever compromise. அது எவ்வளவு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, காம்ப்ரமைஸே இருக்கவே கூடாது. ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷிகிட்ட என்ன இருக்கக்கூடாது? காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். நோ காம்ப்ரமைஸ். தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி செய்வார் தெரியாது. ஆபிரகாம் சொன்னாரு, எங்க வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறுது?
ரொம்ப வருஷம் கழிச்சு எத்தனையோ தலைமுறை போயிருது. சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை நமக்கு சொல்லுவாரு. ஆனா அது நம்ம தலைமுறையில நடக்காம போகலாம், இல்ல அதுக்கு அடுத்த தலைமுறையில் நடக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருக்கு உண்மையாக நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? சாலமோன் என்ன பண்றாரு, இந்த பக்கம் பாக்குறாரு, பார்வோன் ராஜா வர்றான், நமக்கு எதிராக படையெடுத்து வர்றான். இப்ப பார்வோன் ராஜாவை எப்படி சமாதானம் பண்ண முடியும்? அங்க ஒரு பொண்ணு இருக்கு பார்வோன் ராஜாட்ட. நீ பெரிய நான் பெரிய செல்வந்தேன், என்ன பண்ணுவான்? உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துரு. எப்படி? உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துரு. அப்ப எப்படி மருமையம் போல அவர் வேறு படையெடுப்பாரு? எடுக்க மாட்டாரு. ரொம்ப ஈஸியா இருக்கா சொல்யூஷன்? யாரெல்லாம் சாலமோனுக்கு எதிராக படையெடுக்க வந்தாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் பொண்ணு எடுத்துட்டார். கர்த்தர்ட்ட கேட்டாரா? பார்வோன் எனக்கு எதிராக படையெடுத்து வர்றான், அம்மோனியர் எனக்கு எதிராக படையெடுத்து வரான், இல்ல இவங்க எனக்கு எதிராக படையெடுத்து வர போறாங்க, நான் இவங்க கூட என்ன செய்யறது? யுத்தம் பண்ணல சாலமோன். தாவீது நிறைய யுத்தம் பண்ணாரு, சாலமோன் யுத்தம் பண்ணல. என்ன பண்ணாரு? சமாதானம். எதுக்கு சண்டை போட்டுட்டு? யாருனாலும் காம்ப்ரமைஸ் பேசிடுவோம். அம்மோனியரா, ஓகே, உங்ககிட்ட எத்தனை பொண்ணு இருக்கு? பரவாயில்ல, நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். உங்ககிட்ட எத்தனை பொண்ணு இருக்கு? காம்ப்ரமைஸ். இப்ப நீங்க உங்களுக்கு எதிராக வரும்போது இல்ல காரியங்கள் நடைபெறும் போது நீங்க எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறீங்க? ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஸ்திரமான கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்ட ஒரு குடும்பம் எந்த ஒரு காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், சிவில ஒரு சின்னதை எழுதாதீங்க. எதையும் மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. உள்ளது உள்ளது, அவ்வளவுதான். இல்லையா? இல்ல பரவாயில்ல, சிலது கிடைக்கல, என்னன்னா போயிட்டு போகுது, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் தவறே கிடையாது. சில நேரங்கள்ல சில காரியங்களை இழக்க வேண்டி இருந்தா கவலையே படாதீங்க, கர்த்தர் வேற வழியில கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க திருமண காரியமா இருந்தாலும் சரி, நெவர் எவர் காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். இங்க சாலமோன் ராஜாட்ட என்ன பார்க்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்றாரு. கர்த்தர்ட்ட கேட்கவே இல்லை, யுத்தம் பண்ணவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள்ல நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா, பரவாயில்ல, இது நல்லது, நம்ம பிள்ளைக்கு நல்லது, ஒரு சின்ன பொய் தானே சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு இதுதானே சொன்னா பரவாயில்ல, நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, இங்க இந்த ஒரு இது சொல்லி கொடுத்தோம்னா இங்க வேலை கிடைச்சிரும், இதை சொல்லி கொடுத்தோம்னா இந்த ஸ்கூல்ல இது கொடுத்துருவாங்க, இல்ல அங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா இது நடந்துரும், இல்ல இது பண்ணா அங்க வந்துரும். நெவர் எவர் காம்ப்ரமைஸ் ஈவன் a smallest thing. எவ்வளவு காரியமா இருந்தாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி we should have a conviction in ourselves. நம்ம இருதயத்துல என்ன உறுதி எடுத்திருக்கோமோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மீறி ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க, ஒரு சில காரியங்கள் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்க நாளைக்கு அதே தான் செய்வாங்க. சாலமோன் ராஜா பயங்கரமான காம்ப்ரமைசர். He did not live according to his convictions. நிக்க வாழவே இல்லை. அதனால என்ன பண்றாரு? கல்யாணம் கட்டிக்கிட்டே போறாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா இத்தனைக்கு அந்த 2வது வசனம் என்ன பார்க்கிறோம்? நீ அந்நிய ஜனங்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய இருதயத்தை வலிவி போக வைப்பாங்க. நீ செய்யாதங்கிறாரு. இன்றைக்கு சிலர் நான் நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய யங் அடல்ட்ஸ்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன, ஐயோ நான் லவ் பண்ணிட்டேன். என்னடா லவ் பண்ணிட்டேன்? உன் வாழ்க்கையை குறிச்ச பாரம் என்ன? கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? நீ யார லவ் பண்ற? தேவனுக்கு உனக்கு இடையில எதுக்கு யாரையும் உள்ள விடுற? நிறைய வாலிப பிள்ளைகள், எனக்கு நல்லா தெரியும்,
கல்யாணத்துக்கு முன்னாடி கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்யணும், இந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரணும்னு சொல்லி இரவு பகலா ஜெபிச்சு கொண்டிருந்தவங்க சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கு ராஜ்யத்திலே வேலை செய்யாம சும்மா இருக்கிறாங்க, இல்லைன்னா வர்றதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? திருமணம் இல்ல லவ் பண்ணேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சீரழிந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? போன்ல பேசி பேசி ஒண்ணும் இல்லாம போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் போன்ல பேசி இவ்வளவு தூரம் ஆகுறாங்க தெரியுமா? ஏன்னா நேர்ல சொல்ல முடியாத உங்களால போன்ல சொல்ல முடியும். சிந்திச்சு பாருங்க. உங்களால நேருக்கு நேரம் கண்ணுக்கு முன்னாடி கண்ணு பார்த்து சொல்ல முடியாத போன்ல சும்மா போட்டு நான் ஜோக் பண்ணேன்னு போட்டு விட்டு போயிடலாம். ஏன்னா காம்ப்ரமைஸ் எந்த வகையில வேணாலும் வரும், நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சில நேரங்கள்ல கெட்டது மாத்திரம் இல்ல, நல்லதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பாவமான காரிய காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லதுன்னு நினைச்சு அதுலயும் காம்ப்ரமைஸ் போகக்கூடாது. ஏன்னா நிறைய நேரங்கள் நல்லதுன்னு நினைச்சு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. நெவில் சாம்பர்லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் 1937 இருந்து 1940 வரைக்கும் அவர் பிரதம மந்திரியா இருந்தார். நெவில் சாம்பர்லைன் ரொம்ப அவர் பண்ண ஒரு அக்ரிமெண்ட், அப்பீஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த நாட்கள்ல இங்கிலாந்து பாராளுமன்றமும் சரி, இங்கிலாந்து தேசமும் சரி, என்ன கர்த்தருடைய காரியங்கள்ல வழிநடத்தப்படக்கூடியதா ஜெபம் பண்ணி பார்லிமெண்ட் நடன பண்ணக்கூடிய அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அதனால அதுல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ஹிட்லர் அந்த நாட்டில் இருந்த இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய செக்கோஸ்லோவாக்கியா என்று சொல்ல பகுதியை அவர் ஆக்கிரமிப்பு பண்ண போறார். இப்போ நெவில் சாம்பர்லின் இங்க இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியுது? இது மறுபடியும் இப்பதான் முதலாம் உலக போர் முடிஞ்சிருக்கு, இன்னொரு உலக போர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? பெர்லினுக்கு போய் அவர் கூட உட்கார்ந்து, நீ என்ன பண்ண போற? இந்த பகுதியை தானே எடுக்க போற, சரி நாங்க காம்ப்ரமைஸ்க்கு வர்றோம், நீ செக்கோஸ்லோவாக்கியா எடுத்துக்கோ. அப்ப ரஷ்யால இருந்த பகுதி, நீ செக்கோஸ்லோவாக்கியா எடுத்துக்கோ. உடனே என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஹிட்லருக்கு இந்த செக்கோஸ்லோவாக்கியா பகுதியை கொடுத்துறது, அதுக்கப்புறம் அவர் இன்வைட் பண்ண மாட்டாருன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பயங்கரமா எல்லாரும் கொண்டாடுறாங்க. பயங்கரமான பிரேக் த்ரூ. பொலிட்டிக்கலா இத மாதிரி ஒரு பெரிய அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா என்ன நடக்குது? கொஞ்ச நாள்லயே அவர் என்ன பண்ணிடுறாரு? போலண்டை இன்வென்ட் பண்றாரு. ஹிட்லரோட நோக்கம் அது இல்ல. ஹிட்லர் என்ன மொத்தத்தையும் அழி பண்ணணும்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் என்ன வந்துருது? பெரிய மிகப்பெரிய மாபெரும் இரண்டாம் உலக போர் வருது. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு பாருங்க, பண்ணவே கூடாது. ஏன்னா என்னைக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவருக்கு என்னாச்சு? பொலிட்டிக்கலா அவர் ஒண்ணும் இல்லாம போனாரு, மாரல் அதுலயும் கீழே விழுந்தாரு. அதனால தேசமும் ஆவிக்குரிய முறையில இழந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, நம்ம எப்படி ஒரு குடும்பம்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் அடிப்படையில வரக்கூடிய காரியத்திலிருந்து ஒரு நாளும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். இதை எப்படி நீங்க செய்ய முடியும்னா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, டேய் என்ன ஆனாலும் சரி டோன்ட் காம்ப்ரமைஸ், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்க பிள்ளைக்கு முன்னாடி நீங்க பொய் சொல்லவே முடியாது. எப்படி? இப்ப உங்க போன் எடுத்து உங்க பிள்ளை அப்பா இல்லைன்னு சொல்லி சொன்னா, அடுத்து அவ என்ன பண்ணுவான்? போன் எடுத்து அப்பா நான் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லி உட்காந்து சினிமால உட்காந்துருக்கு சொல்லுவா, கிளாஸ்ல இருக்கேன், ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லுவா. ஆமா, நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நெவர் எவர் காம்ப்ரமைஸ் அண்ட் டீச் யுவர் சில்ட்ரன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நான் இப்படித்தான் வாழ்றேன், நான் சில காரியங்களை இழந்திருக்கேன், ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் நான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தருக்குன்னு வாழ்றேன், என் சாட்சி முக்கியம்.
ஏன்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு காரியத்துல, அதே மாதிரி சில நேரங்கள்ல சிலதை இழக்க வேண்டிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். கடினமான ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். அதற்காக இழப்பை பத்தி கவலைப்படாம, என்ன ஆனாலும் சரி, என்னுடைய நித்தியமும் தேவனுக்கும் எனக்குமான உறவுல எந்த ஒரு கீறலும் வராதபடி நான் எதற்கும் ஒப்பு கொடுக்க, எதுக்குமே சாய்ந்து போக மாட்டேன், நான் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா நீங்க வாழும்போது தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட், ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில ஒரு நல்ல கட்டுமான குடும்பத்தை கட்டுவீர்கள். இல்லைன்னா நீங்க கட்ட மாட்டீங்க. இப்ப ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க? உங்க குடும்பமா இல்ல தனிப்பட்ட மனுஷனா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இது நல்ல சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை உங்க கணவன் மனைவி பக்கத்துல இருந்தா, நம்ம இது செஞ்சிருக்க கூடாது, இல்ல இது செய்யணும், இனிமேல் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது பேச வேண்டியிருந்தா பேசுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நம்ம இனிமேல் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். வேத வசனத்திற்கு எதிரான காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அது லஞ்சம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொய் சொல்றதா இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்தவன் செய்ய மாட்டேன். சொல்லுவாங்க ஒரு சிலர், அண்ணே இது கொஞ்சம் காசு கொடுத்தா சீக்கிரம் வந்துடும், பரவாயில்ல லேட்டா வந்தா வரட்டும். இல்ல நிறைய பேப்பர்ஸ் நிறைய சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, பரவாயில்ல பண்ணுவோம், என்ன லீகல் இது இருக்கோ அது செய்வோம். அப்படி நீங்க உங்களால அந்த முடிவு எடுக்க முடியுதா? ஏன்னா நம்ம வாழுகிற உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே உடனே ஏதாவது செஞ்சு மேல வந்துடணும்னு பாக்குறோம். தேவையில்லை. நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா பொய் சொல்லி பிசினஸ் பண்ணலாம். ஆனா நீங்க நான் பொய்யே சொல்ல மாட்டேன், என்ன ஆனாலும் நான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் நான் செய்வேன்னு சொல்லக்கூடியதா? நான் சமீபத்தில் ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு தேசத்துல இருந்து ஒரு கம்பெனில இருந்து ஒரு சின்ன மெட்டீரியல் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் வாங்கிட்டு, நான் அவங்களுக்கு சொன்னேன் அது எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன வாங்கின பில்ல அவங்களுக்கு அப்படியே நான் இது பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க சொன்னாங்க, நான் எல்லாரும் நினைப்பாங்க, என்ன நீ வாங்கின காசோட பில்ல நீ கொடுத்தேன்னா உனக்கு என்ன கமிஷன் கொடுக்க போறான்? அதனோட வேல்யூ வெறும் 400 பவுண்டு. ஒரு கமிஷன் கொடுத்தா எவ்வளவு? 3% கொடுத்தா 12 பவுண்டு. அது வந்து நான் போய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறத விட செலவு ஜாஸ்தி. நான் உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க அப்படியே அனுப்பிச்சிட்டீங்கன்னு. நான் சொன்னேன், இது இவ்வளவுதான் காசு, இதுல என்னத்த இருக்கு, அதனால நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லைன்னு இந்த பில்லை நீங்க வச்சுட்டு உங்க கம்பெனில இருந்து எனக்கு வந்து ஒரு 1000 பவுண்டுக்கு பில்லு போட்டு கொடுங்க, நான் ஐ வாண்ட் டு ஆனர் யூன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க இப்படி உண்மையா பண்ணதுக்கு நான் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன்னாங்க. எனக்கு அருமையான, நம்ம கர்த்தருக்கு நிற்கும் போது கர்த்தர் நம்ம பக்கத்தில் நிற்பாரு. அப்ப நம்ம இழந்து போவது எதுவும் கிடையாது. இது இந்த ஒரு இழப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய சாட்சி முக்கியம். நான் அப்ப வந்து என்ன வாங்குறவனுக்கு என்ன தெரியுது, இவன் உண்மையான கிறிஸ்தவன், இவன் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதா. இரண்டாவதாக, உங்களுடைய இருதயத்துல கர்த்தரை காட்டிலும் எதுவும் ஒரு விக்கிரகமாக வராதபடி பார்த்துக்கொள்ளும். டோன்ட் அலோ எனி ஐடல் இன் யோர் ஹார்ட். உங்க இருதயத்துல, ஏன்னா எந்த ஒரு விக்கிரகம் வராம பார்த்துக்கோனே, அண்ணே எங்க வீட்டுல எந்த விக்கிரகமும் இல்லையே, ஆஹா இல்ல. இருதயத்துல நீங்க சாலமனுடைய இருதயம் எப்படி திருப்பப்பட்டது? 4வது வசனம், அதுல 3வது 4வது வசனம் வாசிமா. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும். எவ்வளவு? 700 மனையாட்டிகளும். எப்படிடா வாழ்ந்தான்? சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு அவ்வளவு சத்தமா கேக்குது. ஒரு பொண்டாட்டியோட வாழ்றதுக்கே நான் படுற பாடு. 700 மறுமனையாட்டியும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 300 1000 பேர். கர்த்தர் ஞானத்தை எதுக்கு கொடுத்தாரு? இவன் எதுக்கு செலவு பண்றான் பாருங்க. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள்.
நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு கணவன் மனைவி உறவுல நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில வாழலைன்னா இன்னொருத்தவங்க உங்களை வழுவி போக வச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சினிமாவே பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனைவி எப்ப பாரு சினிமா பார்க்கறாங்க, அதனால நான் சினிமா பார்க்கிறேன். எப்படி இருந்திருக்கணும்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமா பார்க்க மாட்டேன், என் மனைவி முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க, என் கூட வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க வந்து வசனம் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்றதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அந்த சினிமா பார்க்குற ஆசையே கர்த்தர் எடுத்துட்டாருன்னு சொன்னாதான் சாட்சி. ஆனா இது என்ன மாறிடுது, உல்டா போயிருது. சாலமோனோட சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனுடைய இருதயத்தை வழுவி போக வைக்கிறார்கள். வழி போக வச்சு என்ன பண்றாங்க பாருங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. தமிழ்ல வந்து உத்தமமாய் இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா his heart was not fully devoted to the Lord. எப்படி? அவனுடைய இருதயம் முழுமையாக தேவனை பின்பற்றவில்லை. he is not devoted. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த முழு இருதயம் ஒப்பு கொடுத்ததாக இல்லை. முழு இருதயமும் சம்மா ஜபம்ன்றது என்ன? யூதர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய சம்மா ஜபம் என்ன? உபாகமம் 6வது அதிகாரம் 4வது 5வது வசனம் என்ன? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயம், முழு மனது, முழு பலம். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, எனக்கு ஃபுல்லா வேணும், நீ கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. ஆண்டவருக்கு தெரியுங்களா உங்க இருதயத்துல நீங்க முழுமையா கர்த்தருக்கு இருக்கிறீங்களா இல்லையா தெரியுமா தெரியாதா? சாலமோன் முழு இருதயத்தோடு கர்த்தரை போகாதபடிக்கு இந்த மனைவிமார்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இப்போ உங்க இருதயத்துல கர்த்தரை முழுமையாய் பின்பற்ற பண்ண முடியாதபடி எது உங்களை வழுவி போக வைக்குது? எது உங்களை வழி போக வைக்குது? முழுமையான கர்த்தர் ஒருத்தர் தான், எனக்கு வேற யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஆரம்பத்தில் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனை சார் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆரம்பிக்கும் போது கர்த்தரை அறிஞ்சு கொண்டவனே, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வமா என்னை தேடி வந்து என்னை ரட்சித்துட்டீங்களே, ஆண்டவரே நான் உமக்காக எதையும் செய்வேன், ஆண்டவரே நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், ஒரே பிரேயர் தான், நான் என்னனாலும் சரி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? ஆதியிலே கொண்டு இருந்த அன்பு போயிருது. ஆதியில இருந்த அன்பு போயிருது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள காம்ப்ரமைஸ் வர வர என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? அன்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. வேற வேற காரியம், முழு இருதயம் இல்ல. எனக்கும் கர்த்தருக்கும் இடையில எதுவுமே இல்லாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள இருதயம் கர்த்தர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு உங்களையும் பிடிக்கும், நீங்களும் ஒரு ஆளு, நான் மீதி பேரோட இருக்கிறேன்னு எப்படி? சபை கர்த்தருடைய மணவாட்டி, அவர் மணவாளன், நம்மளை வந்து கூட்டு வர போறாரு. ஆமாவா? இப்ப அவர் வரப்போறாரு, மணவாளன் ஆகிய கிறிஸ்து நம்மை காண கூட வர்றாரு. இன்னைக்கு கூட பாட்டு பாடணும், உண்மை பார்க்கிறதா எங்களுடைய ஆசைன்னு சொல்லி. மணவாளன் கிறிஸ்துவோடு நான் ஒரு நேரமாவது இருந்துடணும்னு பாட்டு பாடினீங்க, கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மணவாளனா வரும்போது நீங்க வேற ஒரு மணவாளன் கூட போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு போறான், போகும்போது என்ன செஞ்சுட்டு போறான்? உங்க போட்டோவை, மனைவியோட போட்டோ இது போட்டு போட்டோ எடுத்துட்டு ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண் உள்ள வார்த்தை போறான், யுத்தத்துக்கு போறான். அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு போறான், ஏம்மா நான் யுத்தத்துக்கு போறேன்,
அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை போட்டோ எடுத்துட்டு போறான். அந்த போட்டோ வச்சுக்கிறான். அங்க யுத்த காலத்துல சாப்பிடாம இது பண்ணாம தூங்காம அப்படி இருந்து யுத்த காலம் முழுவதும் இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் ஞாபகம் வருது. ஐயோ, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு நேரம் என்னுடைய ஆசை காதலியை நான் போய் பார்த்துடணும்னு நினைச்சு அவன் என்ன பண்றான், இடையில ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சர்ப்ரைஸா அவளுக்கு அவளை பர்த்டேக்கு பார்க்கணும்னு சொல்லி வரும்போது அவன் வீட்டு கதவை தட்டும்போது அவ பக்கத்துல இருக்க பப்புல வேற ஒருத்தன் கூட உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஹலோ, இயேசு கிறிஸ்து உங்களை கூட்டு போகணும்னு சொல்லி வரும்போது நீங்க வேற யாரு கூட உட்கார்ந்து இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்த மனவாட்டினா என்ன அர்த்தம்? என் இருதயத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. என் இருதயத்துல முதலாவது யார் இருக்கணும்? கர்த்தர் ஒருத்தர் தான். நீங்க கர்த்தருக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அங்க வச்சீங்கன்னா அடி நிச்சயம் விழும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, எனக்கு ஒரு தெரியும், ஒரு சகோதரி இருந்தாங்க, ரொம்ப அப்படியே 12 மணிக்கு அலாம் வச்சு ஜெபம் பண்ணுவான். எப்படி நல்ல புருஷன் வேணும்னு. புருஷன் வந்தான், அவ்வளவுதான், கடவுள் 10வது இடத்துக்கு போயிட்டார். ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்க ஒண்ணும் கிடையாது, எல்லாம் புருஷன் தான். அடுத்து பிள்ளை வந்துச்சு, அப்புறம் பிள்ளை தான் கடவுள், முடிச்சு போச்சு. நீங்க எப்படி இப்ப இங்க உட்காந்துருக்கீங்களே, இந்த கேம்புக்கு உட்காந்துருக்கீங்களே, இப்ப உங்க இருதயத்துல யார் இருக்கா? இயேசுவா வேற ஒருத்தரா? இல்லனே, எனக்கு பிசினஸ் தானே, எனக்கு பிசினஸ் ரொம்ப முக்கியம்னே. இயேசுவா காட்டிலும் பிசினஸ் தானே? இல்ல இயேசுவா காட்டிலும் என் வேலை தானே? இல்ல இயேசுவா காட்டிலும் என் பிள்ளை தானே? நான் எப்பயுமே சொல்லி கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கொண்டு உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க, உங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கோங்க, உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மாசத்துல வர்ற வருமானத்துல நீங்க யாருக்கு அதிகமா செலவு பண்ணுமோ அதுதான் உங்க கடவுள். உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க, 24 மணி நேரத்துல எதுக்குல அதிகமா நேரம் செலவு அதுதான் உங்க கடவுள். ஆனா ஆரம்பம் அப்படி கிடையாது. சாலமோன் ராஜா அப்படி கிடையாது. சாலமோன்ட்ட கர்த்தர் தரிசனமாகி, இரவுல தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சாலமோன் என்ன சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மெய்ப்பனா என்ன வைக்கிறீங்க, அதை வழிநடத்துவதற்கான நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, டேய் நீ நல்லதை தெரிஞ்சு கொண்ட, நீ ஞானத்தை கேட்ட, அதனால என்ன பண்றேன், உனக்கு நீ கேட்காத செல்வம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன ஆச்சு? செல்வமும் செல்வாக்கும் அவனை கர்த்தரை விட்ட தூதம் கொண்டு போயிருச்சு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க கர்த்தர்ட்ட வந்த உடனே எப்படி இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க? 1959 வருஷத்துல பெடரல் காஸ்ட்ரோ என்ன வந்தாரு, அவர் அந்த நாடு கியூபா தேசத்துக்கு தலைவனா வந்தார். என்ன காரணம்? அங்க இருந்து முன்னாடி இருந்த ராணுவ ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, டேக் ஓவர் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுக்கும் சமநிலை கொடுக்கணும், எல்லாரையும் சரியான முறையில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட முன்னாடி இருந்த அரசாங்கத்தை துரத்திட்டு இவர் வந்தார். வந்தவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, கடைசி அவர் முடிக்கும் போது ஏற்கனவே இருந்தவனை விட ரொம்ப கேவலமா அந்த தேசத்தை கொண்டு விட்டார். எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துட்டாரு. என்ன, அவரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் தான் தலைவன் கொண்டு வந்துட்டார். என்னைய யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஆனா எதுக்காக முதல்ல வந்தாரு, இந்த தேசத்துல எல்லாருக்கும் ஒரு சமநிலை கொண்டு வரணும், எல்லாரும் எல்லாமே என்ஜாய் பண்ணணும்னு கொண்டு வந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு சர்வாதிகாரியாய் மாறி என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்ப ஒரு நிமிஷம் அப்படி நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வாங்க. நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு கணவன்மார்கள் பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க, சொல்ல முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அம்மா மாதிரி இதுல வேற சும்மா பிட்ட போட்டுறது, டேய் அவங்க அப்பாட்ட போதரா, அவர் பயங்கர கோபமா இருக்காரு. அப்ப பார்க்கும்போதே அவர் சிங்கம்புலி கரடி மாதிரியே பாக்குறான். இல்லைன்னா சொல்ற, நீ எது இந்த பாரு தம்பி, நீ ஒழுங்கா சொன்னபடி கேளு, இல்லைன்னா அப்பா சொல்லி கொடுத்துருவேன். என்ன வளர்க்குறீங்க பிள்ளைய, எப்படியா சொல்லி வளர்க்கறது? அப்ப பிள்ளை எப்படி அப்பா கூட பாசமா இருப்பான், அப்பா சொல்றதை எப்படி கேட்பான்? கொஞ்சம் சிந்திங்க. அப்ப அவன் என்ன பார்ப்பான்,
அப்பா மிலிட்டரிக்காரர், அம்மா நம்ம நம்ம சைடு. அப்பா நமக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, இவர் நம்ம பார்ட்டி, அம்மா நம்ம பார்ட்டி. குடும்பத்துல டிவைடு வந்துருதா? பெடரல் காஸ்ட்ரோ எக்ஸாக்ட்லி அதான் பண்ணாரு. ஆரம்பத்துல இப்படி ஆரம்பிச்சாரு, ஆனா கடைசியில எங்க கொண்டு போயிட்டாரு? அவர் அவரை ஒருத்தர் ஒண்ணு சொல்ல முடியாத பெரிய சர்வாதிகாரியா மாறிட்டாரு. அந்த தேசத்துல வந்த கொடுமை என்ன தெரியுமா? பயங்கரமான கொடுமை. அதாவது இன்ஃப்ளேஷன் எல்லாம் ரொம்ப தரிகட்டு போய் கடைசியில் அந்த தேசமே பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா உங்க இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். சாலமன் என்ன பண்ணாரு? அவர் இருதயத்தை வழுவி போவதற்கு ஒத்துக்கொண்டார். காரணம் என்ன? அவங்க கேட்டாங்க, மனைவி கேட்டாங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி வச்சார். எல்லா இடத்துலயும் கோயில் கட்டி வச்சார். எங்க எல்லா தேவதைகளுக்கும் கோயிலை கட்டி வச்சு எல்லாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை வழுவி போக வைத்ததுல பெரிய பங்கு யாரு தெரியுமா? சாலமோன் ராஜா தான். மீதி பேர்லாம் அவங்கவுங்க பாவம் பண்ணாங்க. ஆனா ஜனங்களை பாவம் பண்ண தூண்டிய இஸ்ரவேல் தேச மக்கள் தங்களுடைய தேசத்துல அதிகமாக பாவம் பண்ணுவதற்கு விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தது சாலமோன் ராஜா. காரணம் என்ன? தன்னுடைய இருதயத்தை முழுமையாக கர்த்தர் பக்கத்துல ஒத்து கொடுக்கல. இப்ப உங்க இருதயத்துல யார் இருக்கா? முதலாவது நோ காம்ப்ரமைஸ். ரெண்டாவது உங்க இருதயத்துல எந்த ஒரு இதுவும் வராதபடி. மூன்றாவது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க வேண்டிய ஒரு கடமை. அதே 11வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். நமக்கு தெரியும் ரெகொபெயாம் என்று சொல்லக்கூடிய ரெகொபெயாம் என்ன பண்ணார், சாலமனுடைய குமாரன் என்ன பண்ணார்னு. என்னன்னா, சாலமன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆனா அவர் எங்க இருந்து கற்றுக்கிட்டார் தெரியுமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் திருப்புங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து பாருங்களேன். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும். இது யார் எழுதின இந்த நீதிமொழிகள்? சாலமன் எழுதின நீதிமொழிகள். இப்ப அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. சாலமனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அவங்க அப்பா தாவீது ராஜா. ஏன்னா அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தேன், என் தாய் கூட இருந்தேன், அவர் வந்தாரு, எனக்கு அவர் போதித்து சொன்னது என்னன்னா, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், என் கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு. எவ்வளவு அழகா நேர்த்தியா தாவீது ராஜா சாலமனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீங்க நீதிமொழிகள்ல வாசிக்கும் போது என் மகனேன்னு எழுதுவாரு. என்ன அப்பா சொல்லி கொடுத்தது எழுதுறாரு, தாவீது ராஜா சொல்லி கொடுத்தது எழுதுறாரு. ஆனா அவர் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம பார்க்கிறோம், ரெகொபெயாமோட இதுல பார்க்கிறோம். அவர் ஆட்சிக்கு வர்றாரு, பையன் ஆட்சிக்கு வர்றான். சாலமன் ராஜாவுக்கு பின்பாக
அப்ப அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஐயா வரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எங்க மேல தூக்க முடியாத நுகத்தடிய போட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கூட்டாளிகள் மூத்த ஆலோசனை உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆமா நம்ம வரிய சுமையை குறைக்கணும்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு அவங்க நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறான். இல்ல இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, நீ இன்னும் வரிய கூட்டுன்னு சொல்லி கொடுத்து வரிய கூட்டி பெரிய போராட்டம் வந்து தேசம் ரெண்டாக உடைந்து போகிறது. பிள்ளைகளுக்கு பயிற்றுவி தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய பொறுப்பு, விசேஷமா தகப்பனுடைய பொறுப்பு. உபாகமம் 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, 7வது 8வது வசனம் பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நான் சொல்ற உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அதாவது நீங்க வந்து கருத்தாய் போதிக்கிறதுன்னா என்ன? போதிக்க முடியும், எல்லாரும் போதிக்க முடியும். கருத்தாய் போதிக்கிறது அந்த பிள்ளை புரிந்து கொள்ளும் விதமாக, அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த பிள்ளைக்கு நீங்க கருத்தாய் போதிக்கிறீங்களா? உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு போய் வீட்டில் பைபிள் ஸ்டடின்னு சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் போட்டு உங்க பிள்ளைகளை நொம்பலப்படுத்தக்கூடாது. கருத்தாய் போதிப்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக, அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக, அவங்க வாழ்க்கையில கை கொள்ளும் விதமாக அவங்களுக்கு போதிக்கிறது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வீட்டில் உட்கார்ந்திருக்கிறப்ப, வழியில் நடக்கிறப்ப, படுத்துக் கொள்ளுகிற போதும், படுக்கிறப்ப, எழுந்திருக்கிறப்ப அவைகளை குறித்து பேசி, என்ன எல்லா நேரமும் உன் பிள்ளைகளுக்கு நீ போதித்து கொடுக்கணும். யாரோட பொறுப்பு? தகப்பனுடைய பொறுப்பு. ஆனா இன்னைக்கு தகப்பன்மாரெல்லாம் என்ன பண்றான், நீ போய் பைபிள் ஸ்டடி வாசி, பைபிள் ஸ்டோரி வாசின்னு அம்மா கூட அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் போய் படுத்து இவன் டிவி பார்க்கறான். பிற எப்படி உன் குடும்பம் விளங்கும்? உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ செய்யறது இல்ல. பாதி பேர் பைபிள் எடுத்துட்டு வர்றதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம இதுல எல்லாருமே பைபிள் கொண்டு வச்சிருக்கீங்க. நாங்க சபையில பைபிள் இல்லைன்னா வராதுன்னு சொல்லிடுவோம். ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ பைபிளை தூக்காம பிற எப்படி நீ உன் பிள்ளைக்கு போதி கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ கருத்தாய் போதிக்கணும். அவனுக்கு அவங்க அப்பா போதிச்சாருங்க. அவங்க அப்பாட்ட கேட்ட ஞானத்தை வச்சுதான் கர்த்தர் தரிசனமாயி அந்த ஞானத்தை வச்சுதான் அத்தனை நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு. மற்றவர்களுக்கு அவ்வளவு போதிச்சாரு, ஆனா பிள்ளைக்கு போதிக்கல. பிள்ளை முரட்டாட்டம் பண்ணி ஒண்ணுமில்லாம போயிருச்சு, தேசம் ஒண்ணுமில்லாம போச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகள் 22:6 என்ன சொல்லுது? Train the children when they are young. என்ன? பிள்ளைகள் சிறுவையா இருக்கும் போதே அவங்களை என்ன பண்ணு? தேவனுடைய வார்த்தையில பயிற்றுவி. வாசிங்க நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். என்ன? சின்ன வயசுல நீ ட்ரெயின் பண்ணாதான். ரொம்ப அழகா இருக்கும். Train your child when they are young, so that they will, even when they are old, they will stick by it. நான் பழைய சிலபஸ் பழைய காலத்துல படிச்சாலு வாய்ப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு வாய்ப்பாடு தெரியும்? வெரி குட், பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாராவது ஒரு டீச்சர் வரலன்னு என்ன சொல்லுவாங்க? டேய் வாய்ப்பாடு சொல்லுங்கடான்னு போயிடுவாங்க. நான் தான் கிளாஸ் லீடரு. அப்ப என்ன சொல்லணும்? ஓ 2 2 2 4 இது அப்படியே சொல்லி 10 வரைக்கும் வாய்ப்பாடு சொல்லணும். இப்பவும் என்னால அது சொல்ல முடியும். ஏன்? சின்ன வயசுல சொல்லி 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 பசுமர தாணி போல உள்ளுக்குள்ள போயிருச்சு. இப்ப உங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வேத வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்க ட்ரெயின் பண்றீங்களா அந்த மாதிரி? பிள்ளைங்களை திருத்தணும். ஆனா பிள்ளைங்களுக்கு சரியான வழிமுறைகளை போதிக்க வேண்டியது அதை விட மிகவும் அவசியம்.
எது? தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து நீ தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர் மேல் விழுந்த கடமை. நீங்க யாராவது அண்ணே நான் சிங்கிள் மதர்னே இல்ல நான் சிங்கிள் ஃபாதர்னே அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, நீங்க சொல்லி கொடுக்கணும். தீமோத்தேயு அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், உன் பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் உன் அம்மாட்ட இருந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். சிறு வயது முதல் நீ கற்றுக்கொண்ட வேத வசனத்தை கற்றுக்கொண்டவனாய் இருந்தாய். ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் பவுல் சொல்லி கொடுக்கிறார் தீமோத்தேயுக்கு. நீ சிறு வயதுல இருந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்ட. அப்ப சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க? இன்னைக்கு என்னென்னத்தையோ மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க, என்னென்னமோ காரியங்களை சொல்றாங்க. ஏன் நீங்க வேத வசனத்தை வாசிப்பது, வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுங்க. ஒரு அதிகாரம் வாசிச்சு கொடுத்தேன்னா உனக்கு ஒரு அதிகாரம் மனப்பாடம் வச்சுறேன்னா உனக்கு இதுக்கு சொல்லி கொடுப்பேன். இந்த அதிகாரம் நீ வாசிச்சு இன்னைக்கு இந்த அதிகாரம் சொல்லி நீ இந்த அதிகாரம் முழுவதும் மனப்பாடமா சொன்னேன்னா உனக்கு நான் இதுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையில பயிற்றுவீங்க. சாலமன் ஃபெயில்டு. சாலமன் அதுல தோத்து போனாரு, செய்யல. அப்ப சாலமன் பெரிய ஞானவானா இருந்தாரு, எல்லா செல்வமும் இருந்துச்சு. ஆனா என்ன, அவர்கிட்ட கன்விக்ஷன்ல காம்ப்ரமைஸ் இருந்துச்சு. அவர்கிட்ட இருதயம், முழு இருதயம் கர்த்தருக்குள்ள என்ன இருந்துச்சு? விக்கிரகம் இருந்தது இருதயம் முழுவதும். 3வதா தன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையில பயிற்றுவிக்காம போயிட்டாரு. இப்ப இந்த 3 காரியமும் நம்ம சாலமன்ட்ட இருந்து கற்றுக்கொண்டு, ஆண்டவரே சாலமன் இப்படி போயிட்டாரு, நான் அப்படி போக விரும்பல, நானும் என் குடும்பமும் இந்த கேம்புக்கு வந்திருக்கிறோம், நாங்க அப்படி வாழ விரும்பல. நாங்க எப்படி வாழ விரும்புறோம்? நீங்க சொன்ன மாதிரி வாழ விரும்புறோம். சாலமன்ட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். ஏன்னா சில நேரங்கள்ல எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு சில உதாரணம் இருக்கு. அதுக்கு சாலமன் உதாரணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பவுமே சொல்லி கொடுக்கும்போது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. மத்தேயு 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்க கூடாதுன்னு முதல்ல சொல்லுவாரு, அடுத்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, அடுத்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லுவாரு. அடுத்து எப்படி உபவாசிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, அடுத்து எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த கேம்ப்ல எப்படி குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு முதல்ல சாலமனை பார்த்துட்டோம், அடுத்ததுல எப்படி நடத்தணும்னு இன்னொருத்தரை பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி, ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எந்த ஒரு விக்கிரகம் இல்லாதபடி, தேவனை பின்பற்றுகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சந்ததியை எழுப்புகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சாலமனை போல முடித்து விடாதபடி ஆண்டவரே உம்மை பின்பற்றி வார்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.